வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையலே வந்து ஃபிஷ் கறி. இது வந்து சால்மன் ஃபிஷ் இது. ஸோ இன்னைக்கு எப்படி ஃபிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஆனால் உங்கள் வீட்லேயும் உங்கள் ரெசிபீஸ் இருக்கும், நீங்கள் என்னோட இன்னும் சூப்பராகவே பண்ணுவீங்க. பட் என்னுடைய மெத்தடு நான் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இது ஃபிஷ் கறி எப்படின்னாக்கா, ஆயிலில் வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மிக்சியில் நான் வந்து எல்லாமே அரைச்சிட்டேன். நான் டொமேட்டோ, ஆனியன், வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து சாம்பார் பொடி. வீட்டில் அரைக்கிற இந்த சாம்பார் பொடி வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபிஷ் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், சாம்பாருக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாம்பார் பொடி நான் எங்கள் வீட்டில் அரைக்குவாங்க. ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து மஞ்சள், சாம்பார் பொடி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நான் மிக்சியில் அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒன்று செப்பரேட்டாக அடிச்சுட்டு செப்பரேட்டாக வதக்கி எண்ணெய் மேலே வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர வரைக்கும் ஒன்று அப்படி வதக்கி செய்வாங்க. பட் எனக்கு அந்த அளவு பொறுமை இல்லை. அப்படி செஞ்சாலும் ஒரே டேஸ்ட்டு தான் வருது. இப்படி ஒரேடியாக மிக்சியில் அடித்து தாளித்தாலும் அதே டேஸ்ட்டு தான் வருது. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா ஒன்றுக்கும் வதக்குற அந்த டைமை வந்து சேவ் பண்ணலாம். நமக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்கணும் வேலை. ஸோ அதால் வந்து அப்படி செய்வேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டு விதமாக தெரியும். ஒன்று இப்படி தெரியும், ஒன்று கன்னியாகுமரி ஸ்டைலில் செய்கிற ஃபிஷ் கறி தெரியும். அது வந்து அது நெக்ஸ்ட் டைம் நான் செய்யும் பொழுது அது நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். அதுவும் இதே மாதிரி தான் எல்லாம் இது பண்ணி. இது வந்து இந்த ஸ்டைல் எப்படின்னாக்கா, இதெல்லாம் எடுத்து கூட்டிட்டு கொதிச்சு வரும். ஃபிஷ்ஷு வந்து புளியும் உப்புலம் போட்டு ஊற வச்சிருக்குது. இது ஆக்சுவலாக அப்படிதான் ஊற வச்சிருக்குது, உப்பு புளி போட்டு. ஸோ இதில் கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது, அந்த இது ஃபிஷ் அப்படியே ஊறி இருக்கும் அந்த உப்பும் புளிப்புலையும். ஸோ இந்த மசாலாவில் போட்டு கூட்டி அது கொதிக்கும் பொழுது அந்த மசாலாவில் போடும்பொழுது சீக்கிரமாக அந்த மசாலா வந்து இழுத்துக்கிட்டு, ஸோ அந்த கவுச்சி அடிக்காமல் உடனே அந்த புளிப்பு எல்லாமே அதில் சேர்ந்துருக்கிறதொட்டு ரொம்ப டைம் எடுக்கணுன்ட்டு அவசியம் இருக்காது. மீன் அதில் ஊறி அந்த மசாலாலாம் ஊறி நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு உடனே அதை அப்சர்வ் பண்ணிக்கும் உப்பு புளியில் ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னாக்கா. இப்போ வந்து கன்னியாகுமரி ஸ்டைலில் அப்படி இல்லை. எல்லாத்தையும் மீன், மசாலா ஐட்டம்ஸு எல்லாத்தையும் போட்டு கையில் விரவி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கொதிக்க வைக்குவாங்க. மீனும் மசாலையும் எல்லாம் ஒன்றா சேர்த்தே கொதிக்க வைப்பாங்க. அது கொதித்து வெந்து வர டைமுக்கு அந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு தாளிச்சுட்டு உடனே அடைச்சிடணும். ஸோ அது வந்து அந்த ஒரு ஸ்டைலும் தெரியும். அது ஒரு விதமான டேஸ்ட். ஸோ இப்போ நான் செய்கிறது வந்து இந்த மாதிரி லைக் நான் ஊற வச்சுட்டு நான் செய்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு டக்குன்னு பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து கடுகு போட்டுட்ருக்குறேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம். அதுலேயே பச்சை மிளகாய்,
நான் அரைச்சி வச்ச மசாலா வந்து கூட்டிட்டேன். ஸோ இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிட்ட பிறகு இங்க ஊற வச்ச இந்த ஃபிஷ்ஷு பாருங்க, இது வந்து புளியையும் உப்பும் போட்டு ஊற வச்சிருக்கேன். இது வந்து சால்மன் இது. ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து அது நல்லா கொதிச்சிட்ட பிறகாடு இது அதில் ஆட் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு ஒரு 5 to 8 minutes ஆகும். ஸோ இது 5 to 8 minutes வெந்துட்ட பிறகாடு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இதை வச்சுட்டு அப்புறமா ஒரு 2 to 3 minutes அந்த ஃப்ளேவர் போகாமல், அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் போகாமல் இருக்கிறதுக்கு தென் அப்புறமா இட் இஸ் ரெடி டு சர்வ். அதுக்கப்புறமா இட் இஸ் ரெடி டு ஈட். பாருங்க, நல்லா தளான்னு கொதிச்சிட்ருக்கு. ஆனால் இது மீன் போட்டு கொதிக்கலை, வெறும் மசாலா கொதிச்சிட்ருக்குது. அதாவது இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி நல்லா பாருங்க தக கொதிக்குது. ஸோ இதெல்லாம் கொதித்து கொஞ்சம் மேலே எண்ணெய் வரணும், பச்சை வாசனையும் போகணும். ஸோ இதெல்லாம் ஆயிட்ட பிறகு தான் ஃபிஷ் போடணும். கொதிக்கட்டும். இப்போது ஃபிஷ் கறி ரெடி ஆச்சு பாருங்கள், ஆவி மேலே வருது. ஸோ ஃபிஷ் கறி ரெடி ஆச்சு. இப்போ இந்த ஃபிஷ் கறி கூட என்ன சாப்பிடணும்னாக்கா, இங்கே ஆப்பம் ரெடி ஆக போகுது. ஆப்பம் மாவு இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஆப்பம் சுடணும். சுட்ட பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஆப்பம் போட்டுறேன். இன்னைக்கு உள்ள டிஷ்ஷு வந்து நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சீ ஃபுட் இஷ்டம் இல்லை. எனக்கு அந்த ஸ்மெல்லுக்காக அண்ட் நம்ம சின்னதுலேருந்து நான் பழகலை, ஃபிஷ்ஷு சாப்பிட்டு நான் பழக கிடையாது. ஸோ அதால் எனக்கு வந்து சீ ஃபுட்டு வந்து அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் பிளேட் அண்ட் ஷோ யூ இன்னைக்கு என்ன சமையல் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை சாப்பிடாம இருந்தாலுமே எனக்கு வந்து சாம்பார் இருக்குது, ரைஸ் இருக்குது. ஸோ எனக்கு நான் அதை சாப்பிட்டேன். அப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு சிலர் ஆப்பத்துக்கு மேலேயும் கறி ஊற்றிக்குவாங்க, அப்போ சைடும். பட் நான் உங்களுக்கு இது வந்து ஆப்பம் மேலே காட்டுறேன். ஃபிஷ் கறி ஆப்பம். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து இங்கே நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இஷ்டம். பட் தெரியாது, ஒரு சிலர் வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடுவாங்க. பட் இங்கே வந்து எனக்கு தெரியாது, நான் ஃபிஷ்ஷு சாப்பிட்டதில்லை. ஸோ ஆப்பமுக்கும் ஃபிஷ் கறிக்கும் என்ன காம்பினேஷன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இஷ்டம். பாருங்கள், ஆப்பம் ஃபிஷ் கறி வாங்க சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை பார்த்துட்டு ஒரு நல்ல ஃபிஷ் கறி நீங்களும் செஞ்சு நீங்களும் ட்ரையல் பண்ணி பாருங்கள், ஆப்பத்துக்கோட ஃபிஷ் கறி சூட்டபுளாக இல்லையான்ட்டு. தேங்க்யூ.